ஹலோ ஹலோ அக்கா, ஒரு சின்ன மேட்ரு. நான் ஒரு பொண்ணு கூட கிளம்புறேன். அப்பா அம்மாவை பார்த்துக்கோ. என்னது? ஆமா, நான் இப்போ கிளம்புறேன். அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. ஏய், என்னடா சொல்ற? என்னால இப்போ எதுவும் பேச முடியல. எதுவும் வந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசிக்கோ. இதோ தரம்ப. இல்லக்கா, நாங்க லவ் பண்ணது வீட்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? வீட்ல எல்லாம் செம்ம ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நாங்கலாம் ஃபேஸ் பண்ணிருக்கோமா? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லமா. யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, பேசுங்க. அம்மா அப்பாவா இல்ல வேற யாராவது ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா? யாராவது சொல்லு. அம்மா அப்பாலாம் இப்ப எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்ல போனா வீட்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்றாங்களா? வீட்ல ரிலேட்டிவ்ஸ் அண்ணன் தம்பி யாரும் பிரச்சனையே இல்லை இப்ப எனக்கு. வேற என்ன பிரச்சனை சொல்லுங்க, சொன்னாதானே ஃபேஸ் பண்ண முடியும். ஹலோ ஹலோ, வேற யார்தாம்மா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என் வீட்டுக்காரர் தாங்க எனக்கு பிரச்சனை. இல்ல புரியல. இல்ல, வீட்டுக்காரர் தான் எனக்கு பிரச்சனை. என் குழந்தை எல்லாம் வேற வீட்லயே விட்டு வந்துட்டேன் இவருக்காக. யாரு இருக்காரு? என்னமா பிரச்சனை? என்ன சொல்றீங்க? என்னடி சொல்ற? ஹலோ, சொல்லுங்க. நீ அவங்கிட்ட போன் கொடு. ஹலோ சொல்லுக்கா. ஏய், என்னடா நிம்மதியா போன் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாக்கா. ஏய், என்ன விளையாடியா நீ? என்னக்கா பண்றது, விதி விளையாடிச்சு. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. சகச்சங்கா. வந்துடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. வெளியே போனேன். ஹலோ ஹலோ என்னடி? அக்கா, ஒரு 10,000 மட்டும் இருந்தா செலவுக்கு போட்டு விட்டா நல்லா இருக்கும். அடிச்சிட்டு போன நாயே. ஹலோ ஹலோ, நீங்க ஸ்ரீகாந்த் கேர்ள் ஃபிரெண்ட் காவியா தானே? ஆமா, நீங்க? நான் அபிநயா, என் பேரு. ஓகே. நான் உங்க கிளாஸ்மேட். என் கிளாஸ்மேட்டா? ஸ்ரீகாந்த் கிளாஸ்மேட் தானே? ஓகே. இல்ல, ஆக்சுவலா எனக்கு ஸ்ரீகாந்த் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்டா? ஆமா. இன்ட்ரெஸ்ட்னா? இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க சுமாரா தான் இருக்கீங்க. அவர் சூப்பரா இருக்காரு. நான் சும்மாரா இருக்கேன். ஆமா. இந்த விஷயம் ஸ்ரீகாந்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க அது நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை தேவையில்லை. நான் உங்களை போக தான் சொன்னேன். அப்படிலாம் போக முடியாது. நீங்க சொன்னா நான் போகணுமா அவனை வீட்டுக்கு? நான் உங்களுக்கு வேணா ஒரு ஆஃபர் தரேன். என்ன ஆஃபர்? நீங்க ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஓகே. நான் ஹெச்ஆரா தான் இருக்கேன். ஓகே. நான் வேணா உங்களை எங்க கம்பெனில வேணா நான் சேர்த்துக்கிறேன். எங்க இருக்க பாத்து அதை சொல்லு. அது ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லணும்? ஏய், நான் ஸ்ரீகாந்த் கூட இப்ப வரேன்டி உன் இடத்துக்கு. நீ எங்க இருக்க அது சொல்லு. நீங்க ஸ்ரீகாந்தோட வர வேணாம். ஸ்ரீகாந்த் மட்டும் வந்தா போதும் எனக்கு. என் வாயில அசிங்கமா வராது. மூடிட்டு போன வச்சிரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. வேணா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கலாம். என்ன டீலிங்? ஒரு வாரம் நீங்க வச்சுக்கோங்க, ஒரு வாரம் நான் வச்சுக்கோங்க. என்ன பேசிட்டு இருக்கேன்? ஏய், வைடி போன ஃபர்ஸ்ட். ஏய், நீ வைடி போன. எங்க அப்பா அப்புறம் நைட் சோறு போட மாட்டாரு வீட்டுல. ஹலோ ஹலோ, யாரு? நீங்க அரிய உங்க அப்பா தானே அங்கிள்? அது இல்லையம்மா, வெளியே போயிருக்கேன். பெரிய மீன் வாங்க தானே அங்கிள் போயிருக்கான்? ஆமா. அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுமா. ஹரியர் ஒரு 1 இயரா லவ் பண்றேன். ஏமா, எங்கிட்டே தைரியமா நீ போன் பண்ணி சொல்றேன் நான் என் பையன் லவ் பண்றேன்னு. ஐயோ, நீங்க இருங்க அங்கிள், இதுக்கே ஷாக் ஆகாதீங்க. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு அங்கிள். என் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல அங்கிள். ஏமா, என்னன்னு சொல்லி சொல்லமா. ஏமா இப்படி உயிரோடு இருந்தேன்? அங்கிள் டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள். அவன் 6 மாசமா என்கிட்ட ஒழுங்காவே பேசல அங்கிள். நான் தேடி பார்த்ததுல அவன் வந்து எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 6 மாசம். அம்மாட்ட பேசுறானா? ஆமா அங்கிள். உங்க அம்மா கிட்டயா? ஆமா அங்கிள். அதான் சரிங்க. வேமா போன நீங்க வேமா. உங்க அப்பாக்கு போன் பண்ணி. பா, மீன் வாங்க ஆரம்பிச்சல. என்ன மீன் வாங்கி வர சொன்ன? மறந்துச்சு எனக்கு. இதெல்லாம் எப்படிப்பா உனக்கு ஞாபகம் இருக்கும்? சொல்லுப்பா, மறந்துச்சுப்பா. என்னப்பா? நீ என்ன பண்ண? மாமியார் மீன் வேணும். மாமியார் மீனா? என்னப்பா? அதான் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னப்பா சொல்ற? எச்சப்பரிக்க போடுகால என்ன வேலை பண்ணுற நீ? ஊட்டான உனக்கு செருப்பு அடிக்கிறேன் நாய. டேடி பா, இது பிராங்க் பா. ஹலோ. ஹலோ. பாலாஜி பேக்கரி தானே நீங்க? ஆமா, சொல்லுங்க. சரி, ஒரு கேக் ஒன்று ஆர்டர் பண்ணணும். எவ்வளவுமா? 1 கிலோ 2 கிலோ எல்லாம் எப்ப தேவைப்படுது? நீங்க 1 கிலோல செய்யுங்க. சரி தெரியுமா. பேர் பேர் நான் அப்புறம் சொல்றேன். ஃபிளேவர்லாம் இருக்குல்ல? என்ன ஃபிளேவர் வேணுமா? பைனாப்பிள் ஃபிளேவர் போட்டுருங்க. சரி, பைனாப்பிள். ஓகே. ஆமா. எப்ப தேவைப்படுது? நாளைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு. சரிம்மா, கொடுத்துறேன். என்ன பேர்? அது நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி சரி.
கேக்ல வந்து நான் சொல்ற டெக்கரேஷன் போடுவீங்களா? சொல்லுங்க. இந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, ஃப்ளவர் பெட்டல்ஸ். ஆமா. அதுல நீங்க பெட்டல்ல கொஞ்சம் பெருசா வைக்கணும். பெருசாவா? ஆமா. சரி. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. பேர் நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுமா, பேர் சொல்லுமா. சரிமா, ஒரு நிமிஷம். பெண்ணே வரா, டேய் பெண்ணே வரா, டேய் லே. எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, சொல்லலாம்ல? சொல்லுங்க. நீ ஒரு உனக்கு ஒரு கேக்கு. ஏமா பட்ட போலி வந்துட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? பேக்கெட் வச்சிட்டு பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? போறேன். ஹலோ அங்கிள், சாரி அங்கிள், சும்மா போன ஃப்ரெண்டு கலாய்க்கணும் ப்ரோ. மேட்ரிமோனியில் அக்கௌண்ட் வச்சிருக்கான், அதை வச்சு கொஞ்சம் கலாயம் ப்ரோ. ஹலோ. பிரசாந்த் தானே பேசுறீங்க? ஆமா, நீங்க யாரு? நான் ஐஸ்வர்யா. நீங்க மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க தானே? ஆமா, நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் அமெரிக்கா. ஓகே. கேன் ஐ நோ அபவுட் யூ? கொஞ்சம் தமிழ்ல பேசுறீங்களா? இதாங்க எனக்கு தமிழ் பசங்க கிட்ட பிடிச்சது. ஒரு டவுட். சொல்லுங்க. அமெரிக்கான்னு சொல்றீங்க, ஆனா இந்தியன் நம்பர்ல கால் வருது. ஆக்சுவலா தீபாவளி ஹாலிடேல சோ சென்னை வந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ பாஸ்போர்ட் கூட இல்லங்க. பாஸ்போர்ட் எங்க? நான் உங்களை மேரி பண்ணிட்டு நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேங்க. அது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஆமா. நான் அமெரிக்கா வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. எங்க நீங்க வெளியில எல்லாம் போய் வேலை செய்ய வேணாம், அந்த அவசியம் எல்லாம் தேவையில்லை. அப்புறம் நீங்க வீட்ல இருந்து வேலை செஞ்சுட்டே இருந்தா மட்டும் போதும். வீட்ல என்ன வேலை செய்யணும்? வீட்ல சாமான் தேய்க்கணும். ஆமா. என்ன சொல்ல வரீங்க நீங்க? இல்ல, சாமான் தேய்க்கணும், அப்புறம் வீட்டை கொஞ்சம் நல்லா கிளீனா மெயின்டைன் பண்ணா போதும். சரிங்க, வீட்ல பேசிட்டு சோதரா பேச. அதே வீட்டுல பேச சொல்றியா? நான் எப்படி பேசுனீங்க? யாரு? நான் யாரு? முரளி, நீயா? ஆமா, ஏரியால அப்படி இப்படின்னு சீனா போட்டுருந்தா இப்பதான் சாமான் தேவை போற. மச்சான் இல்ல மச்சான். டேய் வெயிடா, டேய் வெயிடா வெயிடா. என்ன பிராங்குவா? ஒண்ணுண்ணா, இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்பெஷல் டேலண்ட் வந்து லேடிஸ் வாய்ஸ்ல சூப்பரா பேசுவாரு. அதான் நான் அவங்க ஒய்ஃப் வச்சு ஒரு ஜாலியா ஒரு பிராங்க் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஹலோ. ஹலோ, நான் ஷாலினி பேசுறேன். ஷாலினிங்களா? இந்த நம்பர்ல இருந்து வரீங்க? இல்ல, ஆக்சுவலா போன் விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாருங்களா? ஆமா. எங்க விட்டுட்டாரு? எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்ப விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? அது ஏங்க நான் உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? நீங்க யாரு? நான் உங்க வைஃப் பேசுறேங்க. நான் 1 இயரா ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். இல்ல, அவர் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குங்க. நான் அவர் மனைவி ஏங்க தான். நீங்க சும்மா விளையாடாதீங்க, எனக்கு தெரியும் அவரை நீங்க பத்தி. தான் விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் விளையாடவே இல்லைங்க, நான் விளையாண்டேன். சரி, எங்க இருக்கு வீடு முதல்ல? எங்க விட்டுருக்காரு அவரு? தரபாடி. தோரப்பாடிங்களா? ஆமா. எப்போ வந்தாரு அவரு? ஒரு 10 மணிக்கு. 10 மணிக்கு நான் அவர் கால் பண்ண, அவர் தான் அட்டெண்ட் பண்ணாரு. இந்த மாதிரி பேட்டரி வாங்கிட்டு இருக்கதா சொல்லிருந்தாரு. ஆமாங்க, நான் தான் சார்ஜ் போட்டு அனுப்பிச்சிட்டேன். என்னது சார்ஜ் போடுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன பேசுறீங்க நீங்க? ஏமா இருமா. நீ பேட்டரி வாங்க தான் போற? ஏய் ஆமாடி, ஃபைட் தான். எவகிட்ட போய் நீ சார்ஜ் ஆக்சுவலா இது பொண்ணெல்லாம் இல்ல, பையன் தான். நான் தான் பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசி கேட்டுட்டா திரும்பியும் பேசுங்க. ஹலோ. ஹலோ, ராகுலா தம்பி? ஆமா, அப்பா பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். நீ பார்க்க நல்ல பையனா இருக்க, நல்லா பேசுற. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா உனக்கு? நீ லவ் பண்றேன்னு சொல்லி கேள்விப்படுறேன். யார? நான் எங்க அங்கிள் அந்த பொண்ணு லவ் பண்றேன். நம்ம ஸ்கூல்லயே நமக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க. ஓகே. அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஒரு பேரண்டா எனக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? நீயே சொல்லு. புரியுது அங்கிள், உங்க கஷ்டம். நான் நீ ஒரு குழந்தை, உனக்கு வந்து அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணா நீ ஏத்துப்பியா? முடியாது அங்கிள், புரியுது அங்கிள். அப்ப நாளை பின்ன வந்து என்கிட்ட பொண்ணு கேட்டு வந்து என்னன்னா, நான் உன்னை வந்து நான் அப்பவே கேட்டேன், இல்ல நீ போ அப்படின்றவா? அங்கிள் வந்து கேட்ட செருப்பால் அடிங்க அங்கிள். ஏன் என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? அங்கிள் எனக்கு இந்த லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்கிள். இப்போதைக்கு எனக்கு ரொம்ப கனவுலாம் இருக்கு அங்கிள். என்ன ஆகணும்னு ஆசை உனக்கு? எனக்கு அங்கிள் மெரெயின்ல இல்ல நான் ஐடி ஜாப்ல இருந்து போனேன் அங்கிள். பெருசா இந்த கப்பல் நடுவுல போயின்னு இருக்கும்போது இந்த ஆங்கர்ல எத்தனை போய் மாட்டுறது அந்த மாதிரி வேலையா? அதெல்லாம் இல்ல அங்கிள். அங்கிள் இல்லடா, ஆர்ஜே தீபக்டா, சூரியன் எஃப்எம் வந்து